இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பேறு பெற்றோர் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 1-12 வரை இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பகுதி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமான அடையாள அட்டை என்று சொல்கிறார். ஐடென்டிட்டி கார்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமான அடையாள அட்டை இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். பேறு பெற்றோர் பகுதி நம் அனைவருக்குமான அடையாள அட்டையாக இருக்கின்றது. இந்த பகுதி எத்தனையோ பேரை கவர்ந்தெழுத்திருக்கிறது, வாழ்வை மாற்றியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை வழியை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த பகுதி மிகவும் உதவியாக இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் மக்களுக்காக போராடினார். அவரும் இந்த பகுதியை மிகவும் விரும்பினார். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், அவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார். ஆக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த பகுதி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்த போகின்றது, அல்லது இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்கின்ற இறைவார்த்தை என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் ஏக்கத்தோடு தேடி அலைகின்ற மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு, மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஏக்கத்துடன் தேடி அலைகின்ற மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் 24 மணி நேரமும் அல்லது வாரத்தில் 7 நாட்களும் மிகுந்த நம்பிக்கையோடு உழைக்கின்றோம். நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும் என்று சொல்லி. மகிழ்ச்சி கிடைக்கின்றதா, அல்லது இப்படி உழைத்து வருகின்ற மகிழ்ச்சி, இந்த உலக மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உதாரணமாக, ஒருவன் குடிக்கின்றான், அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெரிய போதையாக இருக்குது, நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகிழ்ச்சிக்காக குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சுற்றி இருக்கிறவர்களையும் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாகி இதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போதைக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் அவனுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? இல்லை. எங்கேயாவது குடிச்சிட்டு போய் கீழே உளுந்து எந்திரிச்சு வந்தோம்னா அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் போது உயிரே போகிற நிலைமையில் யோசித்து பார்க்குறான், ஐயோ இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்போ அது மகிழ்ச்சியை கொடுக்கல. பணம் சம்பாதிக்கின்றோம், பணத்தை எல்லாம் சேர்த்து உச்சபட்சத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சியை கொடுக்குதா? இல்லை. நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. ஆக இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், பேறு பெற்றோர் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பேறு பெற்றோர் என்பதுதான் உண்மையான நிலையான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு வார்த்தை. பேறு பெற்றோர் என்கின்ற கிரேக்க மூலச் சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சி. பேறு பெற்றோர் என்றால் மகிழ்ச்சி. இயேசு என்ன விரும்புகிறார் தெரியுமா? சீடர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே பெரும் விலை கொடுத்து மகிழ்வான அல்லது அந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய மலிவான மகிழ்ச்சியை தேடாமல், பெரும் விலை கொடுத்து மலிவான இந்த உலக மகிழ்ச்சியை தேடாமல், விலை மதிப்பில்லாமல் உள்ள தன்னுடைய இரத்தத்தால் அறுதியிட்டு மீட்டு கொண்ட அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். தன்னுடைய இரத்தத்தால் விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தினால் உறுதி செய்யப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இவ்வாறாக மலிவான மகிழ்ச்சியை தேடாமல் கிறிஸ்து வழங்கிய மகிழ்ச்சியே உண்மையானது என்று சொல்லி அதனை தேடுவோர் பேறு பெற்றோர் என்றும் சொல்கின்றார். அந்த மகிழ்ச்சியை தேடுபவர்களே பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். இதை நாம் எப்படி அடைவது? பழைய ஏற்பாட்டில் கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்தார். வாக்களிக்கப்பட்ட மக்கள் அதை தேடி அதை தங்களுடைய வாழ்விலே வாழ்வாக்கி அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கடவுள் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள 8 பேர்களை கொடுத்துள்ளார். அந்த 8 பேர்களைத்தான்
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஏழையரின் உள்ளத்தோர் என்று சொல்லி தொடங்கி அந்த 8 பேர்களை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். அதில் ஒரே ஒரு பெயரை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளத்தோர் என்றால் ஏதோ பொருளாதார ஏழ்மையோ அல்லது வறுமையையோ குறிப்பிடுவது அல்ல. பொருளாதார ஏழ்மையையோ அல்லது வறுமையையோ குறிப்பிடுவது கிடையாது ஏழையரின் உள்ளத்தோர் என்பது. மாறாக ஏழையரின் உள்ளத்தோர் என்பது இறைவனே எனக்கு எல்லாம் என்று சொல்வதுதான் ஏழையரின் உள்ளம். இறைவன் மட்டுமே என்னுடைய வாழ்வில் எல்லாம். அது லாபமோ நட்டமோ, வரவோ செலவோ, மகிழ்ச்சியோ துன்பமோ, எல்லாம் என்னுடைய வாழ்வில் அவர் மட்டும்தான் என்று சொல்லி நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக, பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும். சில நேரங்களிலே துன்பங்கள் வரலாம், இடர்பாடுகள் நிறையா இருக்கலாம். அன்னையை தேடி நாடி வந்திருக்கின்றோம். பல மைல் தூரம் பயணம், எத்தனையோ விதமான மன்றாட்டுக்கள். வெளியில் சொன்னால் வெட்கம், அல்லது அழுதால் அமர்ந்திருக்கின்றவர்கள், பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் என்னை பார்த்து கேலி செய்வார்களே, கிண்டல் செய்வார்களே என்று சொல்லி முக்காடையெல்லாம் போட்டு போத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுகின்ற ஒரு நிலை என்று பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. எத்துணை வேதனைகள், சோதனைகள், இடர்பாடுகள், இன்னல்கள் வந்தாலும் எனக்கு எல்லாம் என்னுடைய இயேசு மட்டும்தான். எனக்கு எல்லாம் இயேசு மட்டும்தான். வாழ்வோ சாவோ அவர் பார்த்து கொள்வார். என்னை அழைத்தவர், வழிநடத்துகிறவர், வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர், என்னை எதிர்காலத்தில் வழிநடத்தப் போகின்றவர், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி எனக்கு எல்லாம் அவர்தான் என்று சொல்லி நாம் வாழ வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்டுப்புல்லுக்கும் காட்டு பறவைகளுக்கும் காலையில் தோன்றி மாலையில் அழிய போகின்ற உயிரினங்களுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய குழுவாக, ஒரு குரூப்பாக அழைக்கலை. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தன்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து கருவிலே பெயர் சொல்லி அழைத்த நம்மை கடவுள் விட்டு விடுவாரா? விட்டுவிட மாட்டார். கண்டிப்பாக கடவுள் விட்டுவிட மாட்டார். ஒவ்வொருவரையும் தனித்தனியே தன்னுடைய உள்ளங்கையிலே பெயர் சொல்லி அழைத்தவர். குடும்பம் குடும்பமாக அல்ல, பெரிய குரூப்பாக அல்ல, ஒரு பெரிய ஊராக அல்ல, ஒரு நாடாக அல்ல, தனித்தனியாக தன்னுடைய உள்ளங்கையிலே பெயர் சொல்லி அழைத்தவர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பாக கைவிட்டு விட மாட்டார். அவர் நம்மை விட்டு எப்பொழுதும் விலகிச் செல்வது கிடையாது. நாம் தான் சில நேரங்களில் விலகிச் செல்கின்றோம். எனக்கு எல்லாமே அவர் மட்டும்தான் என்று சொல்லி நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி கைவிட்டு விடாமல் இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த தாய். அம்மா என்று சொல்லலாம், தாய் என்று சொல்லலாம். நம்மை கைவிட்டு விடவில்லை, நம்மை தன்னந்தனியே விட்டு விடவில்லை. அருமையாக ஒரு புனிதர் சொல்வார், நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள். நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள். அந்த தாய் தான் இந்த ஆரோக்கிய தாய். நம்மை கைவிட்டு விடவில்லை, அந்த கடவுள் நம்மை கைவிட்டு விடவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த தாய். இந்த தாயை பற்றி கொள்வோம். கண்டிப்பாக எத்தனையோ விதமான உள்ளத்து இல்லத்து தேவைகள், மனக்கவலைகள், குழப்பங்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு அப்படி என்று சொல்கின்ற இடத்தில் கடவுள் தொடங்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு, இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற இடத்தில் கடவுள் தொடங்கி வைப்பார். ஆமென்.